As usual, Monday morning ரொம்பவே லேட்டா எழுந்து கிச்சனுக்கு போய் ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதை டோஸ்ட் பண்ணும்போது தான் பாப்பீங்க அந்த பிரெட்டோட கலர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? அப்படியே கண்ணை கசக்கிட்டு கொஞ்சம் கூர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த பிரெட்ல மோல்டு ஃபார்ம் ஆயிருக்கும், அதாவது ஃபங்கஸ். தமிழ்ல பூரணம் பூத்திருக்குது சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பிரெட்ல ஒரு ஓரமா சின்னதா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதை மட்டும் கட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பிரெட்டை சாப்பிடலாமா, இல்ல ஃபங்கஸ் இருக்கிற ஒரு ஸ்லைஸை மட்டும் எடுத்து போட்டுட்டு மிச்சம் இருக்கிற பிரெட்டை சாப்பிடலாமா, இல்ல மொத்த பிரெட்டையும் த்ராஷ் பண்ணிட்டு புது பிரெட்டை சாப்பிடலாமா? ஸோ இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கிற பிரெட்டை சாப்பிடலாமா, சாப்பிட்டா என்ன ஆகும், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். This is Simplify and you're watching Technology Simplified தமிழில். இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபங்கஸ் ஃபார்மாக இருக்கிற பிரெட்டில் ஒரு கிளீனான பார்ட்டுன்னு எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது. ஃபங்கஸ்ன்னு சொல்றது ஒரு மஷ்ரூம் மாதிரி. மஷ்ரூம்க்கு மேலே இருக்கிற கேப்ஸை நம்ம கண்களால் பார்க்க முடியும். இந்த சப்டரானியன் வேர்கள் பிரெட்களுக்குள்ள ரொம்ப ஆழமா போயிருக்கும். இதை தான் ஹைப்பேன்னு சொல்றோம். இதை நம்ம கண்களால பார்க்க முடியாது. மறுபடியும் ஃபங்கஸ் ஃபார்மா இருக்கிற உங்க பிரெட் பீஸை பார்க்கலாம். டிஸ்கஸ்டிங். ஆனா ஃபங்கஸ் ஃபார்மா இருக்கிற இந்த பீஸை எடுத்துக்கிட்டு இந்த லோஃப்ல மிச்சம் இருக்கிற பிரெட்டை நம்ம சாப்பிடலாமா? ஆனா இது ஒரு நல்ல ஐடியா இல்ல. ஏன்னா இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும்போது இதோட வேர்கள் எல்லா இடங்கள்லயும் பரவிடுது. இந்த பிரெட்ல நீங்க பாக்குறது என்னன்னா இந்த மோல்ஸோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்னு சொல்லப்படுற ஸ்பொராஞ்சியம். இந்த ஸ்பொராஞ்சியம்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸை இந்த பிரெட்குள்ள பரப்புது. இது ரொம்பவே மைக்ரோஸ்கோபிக் அளவுல இருக்கிறதால இதை நம்ம கண்களால பார்க்க முடியாது. ஆனா இந்த ஸ்பொராஞ்சியமோட ஸ்போர்ஸ் இந்த பிரெட்களுக்குள்ள ஃபுல்லா மில்லியன் கணக்குல பரவி இருக்கும். சோ இந்த பிரெட்டை மொத்தமா த்ராஷ் பண்றது ரொம்பவே நல்லது. ஆனா சில நேரங்கள்ல நம்ம தவிர்க்க முடியாம இந்த ஃபங்கஸை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சீஸ்ல, அப்புறம் சில டிஷ்களுக்கு நீங்க யூஸ் பண்ற சோயா சாஸ்ல, அப்புறம் உயிர் காக்கிற சில ஆன்டிபயோட்டிக்ஸ்ல கூட, அதாவது பென்சிலின்ல கூட இந்த மாதிரியான மோல்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரெட்டை சாப்பிடும்போது சில நேரங்களில் எதுவும் ஆகாம கூட இருக்கலாம். சரியா சொல்லணும்னா அது உங்க லக்கை பொறுத்தது. ஸோ இந்த மாதிரியான பிரெட்டை சாப்பிட்றதும் ஒரு வைல்டு மஷ்ரூமை சாப்பிட்றதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நார்மலா வளர்ந்துருக்கிற காளான்களை சாப்பிட்றது ஃபைன் தான், பட் சில கேசஸ்ல இது டெட்லியா மாறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஃபங்கஸும். ஃபங்கஸ்ல 1000 வகையான ஸ்பீசிஸ் இருக்கு. இதுல பெரும்பாலான வகைகள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது இல்ல. ஆனா சில வகைகள் ரொம்பவே டெட்லியானதா இருக்கு. ஆனா நம்ம சாப்பிடுற பிரெட்ல உருவாகிற இந்த ஃபங்கஸ் நிறைய வகையான ஸ்பீசிஸோட கலவையா இருக்கும். சோ இதுல எது சேஃபான ஸ்பீசிஸ், எது டெட்லியான ஸ்பீசிஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிளாடிஸ்போரியம்னு ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கஸ் இருக்கு. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல ஒரு சின்னதா அலர்ஜி வரலாம், அதுக்கு மேல அது எதுவும் செய்யாது. ஆனா அதே நேரத்துல பெனிசிலியம்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஃபங்கஸை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட உங்க உயிரே போற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடும். ஏன்னா பெனிசிலியம்னு சொல்லப்படுற இந்த வகையான ஃபங்கஸஸ் மைக்கோடாக்சின்ஸ் சொல்லப்படுற ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுது. இதால கண்டிப்பா நம்ம உயிரை கூட எடுக்க முடியும். சோ இந்த மாதிரியான ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கஸ் தான் நம்ம பிரெட்ல காமனா வளரக்கூடியது. ஒரு வகையான ப்ளூ, கிரீன், அப்புறம் கருப்பா நம்ம பிரெட்ல பாக்குறது இந்த வகையான ஃபங்கஸ் தான். இந்த மாதிரி ஃபங்கஸை நம்ம தெரியாம அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டோம்னா சைகோமைகோசிஸ்ன்ற ஒரு நோயை ஏற்படுத்துது. இது நம்ம நரம்புகளுக்குள்ள ஓட ரத்தத்தை உறைய வச்சு ஆக்சிஜன் கிடைக்காதனால இந்த செல்கள் செத்து போயிடுது. சோ இந்த மாதிரி ஆகும்போது நம்ம உயிருக்கே ஆபத்தான நிலைக்கு கொண்டு போய் விட்டுருது. இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன பிரெட்டை ஹீட் பண்ணி சாப்பிடலாமேன்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி ஹீட் பண்றதுனால இந்த பிரெட்டுக்கு மேல இருக்கிற ஃபங்கஸை வேணா கொல்ல முடியும். ஆனா இந்த ஃபங்கஸால உருவாக்கப்படுற டாக்ஸின்ஸை உங்களால எதுவும் பண்ண முடியாது. சோ ஹீட் பண்ணி சாப்பிட்டாலும் இதோட பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு பிரெட்டை நெக்ஸ்ட் டைம் நீங்க சாப்பிடலாமான்னு நினைக்கும் போது ரொம்பவே யோசிச்சுக்கோங்க, இந்த ரிஸ்கை எடுக்கலாமா வேணாமான்னு. சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோட அப்டேட் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Bino.